நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 1 இயரில் 40K லாஸ் பண்ணேன். நம்ம ஒருத்தங்க ப்ராஃபிட்லேருந்து கற்றுக்கிறத விட லாஸ்லேருந்து தான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். இந்த ஒரு 40K லாஸ் தான் இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு விதையாக வந்து இருந்துச்சு. அதிலிருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். அந்த நிறைய விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி நான் காலேஜ் முடிக்கிற டைமில் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். காலேஜ் முடிக்கிற டைமில் 40K எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் டிப்ளமோ படித்தேன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்து படித்தேன். டிப்ளமோ படிக்கும் போதே பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ₹100 ₹150 அந்த மாதிரி சம்பாதிச்சு ஒரு 40K சேர்த்து வச்சுருந்தேன். அந்த 40Kவும் ஒரு 5 வருஷமாக சேர்த்து வச்ச பணம் ஒரே வருஷத்தில் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஒரு ஓரமாக வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் முக்கியமாக ட்ரேடு பண்ணது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அதே மாதிரி ஸ்டாக்ஸ், சில ஸ்டாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணேன். ஏன்னா ட்ரேடிங்கில் வந்தாலே ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ட்ரேடிங்கில் வராங்க அப்படின்னா நிஃப்டியில் ட்ரேடு பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு பண்ணுறாங்க, சென்செக்ஸில் ட்ரேடு பண்ணுறாங்க, அப்பப்போ ஸ்டாக்லேயும் என்ட்ரி கொடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நானுமே இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த லாஸ் பண்ணது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 28,000 மட்டும்தான். மீதி ₹11,000 ப்ரோக்கரேஜ், மற்ற சார்ஜஸ், ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ₹11,000 வந்து போச்சு. மொத்தமாக சேர்த்து நான் ஒரு ₹40,000 வந்து லாஸ் வந்து பண்ணேன். சரி, ஓகே. இப்போ ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? நான் இப்போ எப்படி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், லாஸ் பண்ணுறேன்னா பண்ணலையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து நான் முதலாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியலனா கூட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்தே தீரும். ட்ரேடை பண்ண ஃபஸ்ட்டு 1 வீக்கில் எல்லாருமே சூப்பரான ட்ரேடர் தாங்க. ஏன்னா எல்லாருமே லாபம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கூட எடுத்து பாருங்கள், நீங்கள் ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 1 வீக்கில் நீங்கள் ப்ராஃபிட் தான் வந்து பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட் வந்து வருமா, இப்படி என்ட்ரி கொடுத்தா இப்படி ப்ராஃபிட் வந்து வருமா, இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த நாட்கள் போக போக, ஓ இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ கிடைக்குதா, அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான பணத்தை வந்து போடலாம், இப்படி ஒரு பேராசையினால், ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண பேராசை அப்படிங்கிறது வந்தே தீரும் இல்லையா? அப்படி பேராசையினால ட்ரேடு வந்து பண்ணுறதுனால நிச்சயமாக லாஸ் வந்து வந்தே தீரும். ஸோ நான் கற்றுக்கிட்டது, ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணால் கூட இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து நிலைக்கணும் அப்படின்னா எல்லாமே கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் வந்து நிலைக்குது. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இப்போ வந்து ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னா நம்ம ரொம்ப திறமைசாலி, நமக்கு எல்லாமே தெரியும் இப்படி நினச்சிக்காதீங்க. நான் ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் இப்படி நினச்சிக்கிட்டேன். மார்க்கெட்டை ஈஸியாக என்னால் பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும், மேலே போதா கீழே போதா அதை கண்டுபிடிக்க முடியும், இப்படி நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கற்றுக்க தான் இது எல்லாமே தேவையில்லாத ஒன்று. ஸோ எது தேவையோ அது சொல்லிக் கொடுக்கப்படுறதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கிட்டு நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணேன். நான் பண்ண ப்ராஃபிட் வந்து நிலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒன்று தாங்க, ட்ரேடிங்கில் எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணால் கூட லாபம் வந்து வரதான் செய்யும். அது நம்மளுடைய திறமைன்னு நினச்சிக்கக்கூடாது. திறமை அப்படிங்கிறது நீங்கள் பண்ண ப்ராஃபிட் நிலைக்கணும். ஒரு 1 இயராச்சும் நிலச்சா மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாகவே திறமை வந்து இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து லாஸ் வருது அப்படின்னா ரொம்ப வேகமாக வருதுங்க. நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கொஞ்சமாக சம்பாதிச்ச பணத்தை ஒரு வருஷத்தில் வேகமாக வந்து விட்டுட்டேன். அது எங்கே போய்கிட்டு இருக்கு, ஏன் இப்படி லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடியே, பங்குச்சந்தைனா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது லாஸ் ஆகி முடிஞ்சிடும். என்கிட்ட 40K இருந்துச்சு, நான் 40K லாஸ் பண்ணேன். இன்கேஸ் ஒரு 4 lakh இருந்துச்சுன்னா, 40 lakh இருந்துச்சுன்னா எவ்வளவு இருந்தாலும் லாஸ் ஆகிருக்கும். ஸோ என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பணத்தை வந்து லாஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் ட்ரேடு பண்ண தான் ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்க தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருது, ஆனால் லாஸ் மட்டும் இன்ட்டு 3 வந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வேகமாக வந்து லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க, ஒரு 10K லாஸ் பண்ணுறீங்க, 5K லாஸ் பண்ணுறீங்கன்னா அது லாஸ் பண்ணும்போது அது பெருசாக வந்து தெரியாது. நம்ம ஒரு ஆசையில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நினச்சி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த 5K எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு சின்ன லாஸ் பண்ணால் கூட
அது பெரிய விஷயமே நினச்சிக்கோங்க. அப்படி லாஸ் வந்து பண்ணாதீங்க. மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, சார்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம என்ட்ரி கொடுக்கறத, லாஸ் பண்ணுறத, எவ்வளோ லாஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அதை நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல்டாக வந்து வச்சுக்கோங்க. இது நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரே நாளில் 4 ட்ரேடு பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு 3 ட்ரேடு வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் மேலேயும் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துலலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அதனால தான் நான் நிறைய லாஸை வந்து பண்ணேன். 15ஆம் தேதிலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 5 ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி நான் ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணேன் அப்படின்னா, அந்த லாஸை வந்து ஏற்றுக்க முடியல என்னால். நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு, கீழே போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டாலே போதும், ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஆனால் அது கூட நம்மளால் சரியாக வந்து பண்ண முடியலையே. இப்படி கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணி லாஸ் வந்து பண்ணேங்க. இப்போலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கூட நான் பண்ணுறது கிடையாது. அந்தளவுக்கு நான் ட்ரேடை வந்து கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது இப்படி ட்ரேடு பண்ண பையனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கே அப்படி தான் இருக்குது. நான் ட்ரேடிங்கை பற்றி ஒரு 3 புத்தகம் எழுதிட்டேன். என் லைஃப்பில் தனியாக எனக்காக இன்னொரு 3 புத்தகம் எழுதிட்டேன். ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேருக்கு டீச் பண்ணுறேன். கோர்ஸ் மூலிமா டீச் பண்ணுறேன், புத்தகம் மூலிமா டீச் பண்ணுறேன், யூடியூப் மூலிமா டீச் பண்ணுறேன். ஸோ எல்லாராலையும் இது முடியும். அந்த லைஃப்பை வந்து மாற்றிக்க முடியும். இப்படி இருந்த லைஃப்பை தான் நான் மாற்றிக்கிட்டேன். நீங்களும் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ரேடிங்கே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். இப்படி லாஸ் பண்ணுறவங்க தான் ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கற்றுக்குறாங்க, எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறாங்க, அதுதாங்க அதை முடிவு பண்ணுது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது. இப்போ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு காமிக்க போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, எஜுகேஷனுக்காக மட்டும்தான். லாஸ் வந்து காமிச்சிட்டு, லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்காது. நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் காமிக்கிறேன். எவ்ரி மந்த்து வந்து என்னுடைய லாஸ்ட்டில் இருந்தும் சரி, லாபத்தில் இருந்தும் சரி, நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போது. ஓகே, லாஸ்ட் மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஜனவரி மந்த்து, இந்த மந்த்து தான் ஒரு 34,923 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது. இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா 2 ட்ரேடு மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு, 10 ட்ரேடு இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியலை. நிறைய லாஸ் இருக்கும், நிறைய ப்ராஃபிட் இருக்கும். ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரியாமல் ட்ரேடு பண்ணும்போதும் ப்ராஃபிட் இருந்துச்சு, லாஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் லாஸ் அப்படிங்கிறதுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சு. ட்ரேடு அப்படிங்கிறதும் குறைஞ்சிருச்சு. ஆனால் அவ்வளோ மோசமாக ட்ரேடு பண்ண பையன் தான் நான். அதை மாற்றிக்கிட்டு என்னால் இப்படியும் ட்ரேடு பண்ண முடியுது. ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்து நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துலையும் நான் மந்த்லி 2 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருப்பேன். இந்த மந்த்லாம் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் பண்ணியிருப்பேன். ஆனாலும் இந்த இடத்துல 90K ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மந்த்தை சேர்த்து நம்ம பார்க்கும்போது 3 மந்த்தில் மட்டும் ஒரு 90K கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மந்த்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, நான் லாஸ் வந்து பண்ணியிருக்க போகிறது கிடையாது. நான் காமிச்சிட்றேன். நீங்கள் புதுசாக வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் அதையுமே காமிச்சிட்றேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் 2 ட்ரேடு பண்ணியிருப்பேன், 3 ட்ரேடு பண்ணியிருப்பேன். அதிகமான ட்ரேடு வந்து நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா மந்த்துமே இருக்க போகுது. ஆனால் நான் ஃபஸ்ட் இயர் ட்ரேடு பண்ணும்போது எவ்வளவு ட்ரேடு பண்ணியிருந்தேன், ஒரு 10 பக்கம், ஒரு பக்கத்துக்கு 20 ட்ரேடு 30 ட்ரேடு எடுத்துக்கிட்டால் கூட எவ்வளோ ட்ரேடு வந்து பண்ணியிருப்பேன். ஸ்டாக்லேயும் பண்ணேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணேன். ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர அந்த ப்ரோக்கரேஜ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபா சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து போச்சு. ஆனால் இங்கே வந்து அவ்வளோக்கா போகல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாபம் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு ஒன், மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இங்கே நிறையா பேருக்கு நிதானமே இல்லை. ட்ரேடிங்கில் வராங்க, ஃபோன் யூஸ் பண்ணி 1 மினிட்ல வச்சு பார்க்குறாங்க. நிஃப்டி இப்படி மேலே போய்கிட்டு இருக்குது, கீழே வந்து போய்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி நினச்சி டக்குன்னு வேகமாக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டுது. இந்த இடத்துல ஒரு 4 கேண்டில் மேலே போயிடுச்சுன்னா அது அப் ட்ரெண்ட் நினச்சி என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு தான் தெரியும், லாஸ்ட்டு 10 நாளாக ஜனவரி மந்த்தில் பயங்கரமாக டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் 2 நாள் வந்து கீழே போகுது மேலே போகுது அப்படிங்கிறதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணி எதுவுமே தெரியாமல் என்ட்ரி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது ட்ரேடிங்கா? இங்கே பண்ணுறது ட்ரேடிங்கா அல்லது ஒரு லக்கை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண பார்க்குறீங்களா? இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் பண்ணுறது
ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்களா, அல்லது உங்களுக்கு லக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பங்குச்சந்தையில் செக் பண்ணி பார்க்குறீங்களா? இது நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. தவறாக இருந்துச்சுன்னா அதை உடனடியாக மாற்றிக்கோங்க. செகண்ட் ஒன், எல்லாருமே சொல்கிறாங்க ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் போடணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தைகள், இவங்க எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? இந்த மாதிரி நினச்சி நம்ம போக்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் லாஸ் பண்ணி உட்காரும் போது தான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கலாமே இந்த மாதிரி புரியுங்க. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே முக்கியம். அது ஒன்றும் சும்மா யாருமே சொல்லிட்டு போகலை. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் போடுறது, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா லிமிட்டடாக மாதத்துக்கு ஒரு 3 ட்ரேடு மட்டும் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இங்கே லாபம் வந்து வரும். அதே மாதிரி 1:2 டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராஃபிட்டே நல்லபடியாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட்டே பண்ணாலும் 1 மடங்கு லாஸ் போட்டு 1 மடங்கு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா லாபம் அன்றைக்கி ஒரு நாள் வருமே தவிர நிலைக்காது. மந்த் எண்டில் இயர் எண்டில் பார்க்கும்போது நம்ம பண்ண ப்ராஃபிட்டுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் 1:2க்கு மேலே டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் அது நிலைக்கும். நல்ல ப்ராஃபிட்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே நியூஸை வச்சு மட்டுமே ட்ரேடிங் வேலை செய்கிறது கிடையாது. இப்போது ஒரு 10 வருஷமாக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடக்குது. கரெக்டாக நல்ல ஒரு பிரேக் அவுட். அந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வரும். இந்த ஸ்டாக் நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த அளவுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு, இப்படி ஏதாச்சும் நியூஸ் வரும். அப்போ நியூஸ்னால தான் மேலே போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் 10 வருஷமாக அந்த பிரேக் அவுட்காக பிளான் பண்ணி தான் பிரேக் அவுட் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். சார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரைஞ்சி பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக், ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரேடிங்குள்ளே உள்ளே வர நிறைய புது ட்ரேடருக்கு வந்து பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க? டிசிப்ளின், பொறுமையாக இருக்கிறது. என்ன ப்ரோ இவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது மேலே கீழே, அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன ப்ரோ டிசிப்ளினாக இருக்கணும், பொறுமையாக இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நானும் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்துட்டு இது எதுவுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. பங்குச்சந்தையில் ஸ்ட்ராட்டஜியை விட, இந்த கேபிட்டலை விட, எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்குது, பொறுமை அப்படிங்கிறது இருக்குது. மற்ற தொழிலுக்கு கூட பணத்தை போட்டு வேலைக்கு ஆள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது நடந்துடும். ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை நடத்திடலாம் பணத்தை வச்சு மட்டுமே. ஆனால் இந்த தொழிலுக்கு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ட்ரேடிங்கை. உங்களை எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கிக்கோங்க. ஒழுக்கமாக இல்லை, பொறுமையாக இல்லைன்னா அவங்க நல்ல ஒரு ட்ரேடராக ஆகவே முடியாது. நீங்கள் ஸ்மார்ட்டாக ட்ரேடு பண்ணுங்கள். லாஸே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறேன் நான், ஸ்மார்ட்டாக ட்ரேடு பண்ணுங்கள், பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் நமக்கு ஒழுக்கம் வந்து வேணும். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் விட ஒரு படி மேலே இது எல்லாமே தேவைங்க. இதுதான் முக்கியம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டுமே வீடியோஸ்லாம் வந்து பார்க்காதீங்க, இந்த மாதிரியும் பாருங்கள். இதுதான் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்களா, லாஸ் பண்ண போகிறீங்களா, என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அங்கே பெரிய லாபம் பண்ண போகிறீங்களா இல்லை நஷ்டம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதே முடிவாக போகுது. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக பாருங்கள். இதை முதல்ல கற்றுக்கோங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சது. அந்த 5 இயர்ஸ் கேப்புக்குள்ளே காலையில் ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஏன்னா லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது தூங்கி என்ன பண்ண போகிறோம், எழுந்திரிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்படி வந்து எழுந்திரிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்து கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதை வச்சு புக்கு வந்து எழுதினேன். நிறைய பேரை சந்தித்தேன். என்னோடய புக்கில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஆசான்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களாக சந்தித்து கேட்டு அந்த மாதிரி தான் நான் புக்கை வந்து எழுதினேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் டேயில் நடக்கலை, ஒரு சின்ன விஷயங்கள்னாலையும் நடக்கலை. அதுக்கு நம்ம நிறையா வந்து உழைப்பு வந்து போட்டிருக்கோம். அது நீங்கள் இப்படி இருந்து பார்க்குறீங்கன்னா தெரியாது, இப்படி இருந்து பார்க்கணும், நமக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், அப்போ தான் தெரியும். பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் பண்ண ஆசைப்பட்றீங்களா? உங்களுடைய உழைப்பை போட தயாராகுங்க. நிறைய கற்றுக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல், உங்களுடைய ட்ரேடிங் லைஃப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். நம்பிக்கையோட ட்ரேடிங்கை சரியாக கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.